ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதன் மூலம் தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாற்றியுள்ளீர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கமல்ஹாசன் வாழ்த்து. முதல்வர் மருந்தக திட்டம் வரும் பொங்கல் தினத்தன்று துவங்கி வைக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு கடன் தள்ளுபடிகள் செய்வதால் நலிவடைந்தவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு குற்றச்சாட்டு. சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னை சிபிஐ அலுவலகத்தில் 4 வாரங்களுக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். நிதி நெருக்கடி மூலம் தமிழக அரசு மீது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிடுகிறது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சனம். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுக்கிறீர்களா? அரசு அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் காட்டம். 3 மாதத்திற்கு ஒருமுறை நீதிபதிகள் மாறுவதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இருந்து அதிகாரிகள் தப்பிக்கின்றனர். ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வழக்குகளை நிரந்தர அமர்வு முன்பு பட்டியலிட இது சரியான நேரம் என நீதிபதிகள் கருத்து. திருவள்ளூர் அருகே தனியார் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து இளைஞர் பலி. உறவினர்கள் முற்றுகையிடப் போவதாக தகவல் வந்ததால் போலீசார் குவிப்பு. விருத்தாச்சலத்தில் மத்திய அரசை கண்டித்து மகளிர் காங்கிரசார் நடைபயணம். 300 மீட்டர் மட்டுமே அனுமதி கொடுத்து தடுத்து நிறுத்தியதால் மகளிர் காங்கிரசார் போலீசார் இடையே வாக்குவாதம். மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து நொறுங்கிய சம்பவம். தலைமறைவாக இருந்த சிலையை வடிவமைத்த பொறியாளர் கைது. மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்பதாக பிரதமர் மோடி பேச்சு. பல்வேறு தரப்பிலும் இருந்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரினார் பிரதமர். பாலியல் பலாத்கார குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்க சட்டம் இயற்ற வேண்டும். இதுபோன்ற உணர்ச்சிகரமான பிரச்சினைக்கு உங்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என மீண்டும் பிரதமருக்கு மம்தா பானர்ஜி கடிதம். பணவீக்க விகிதத்தை ஆண்டுக்கு 6% என வைத்துக் கொண்டால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1 கோடி ரூபாயின் மதிப்பு 17.41 லட்சமாக குறையும். பொருளாதார நிபுணர்கள் கணிப்பு. பாகிஸ்தான் வங்கதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்டம் மழையால் ரத்து. சுப்மன் கில்லை விராட் கோலி அவதூறாக பேசியது போன்ற ஏஏ வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விராட் கோலி ரசிகர்கள் கண்டனம். எலான் மஸ்கிற்கு பிரேசில் உச்சநீதிமன்றம் 24 மணி நேரம் கெடு. பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கான சட்ட விவகார பிரதிநிதியை 24 மணி நேரத்தில் நியமிக்க உத்தரவு. பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கப் பதக்கம்.
10 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை அவனி லெகரா. இதே போட்டியில் மற்றொரு இந்திய வீராங்கனை மோனா அகர்வால் வெண்கலம் வென்றார். பாராலிம்பிக்கில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வென்றார். பாராலிம்பிக் தொடரில் ஓட்டப்பந்தயத்தில் முதன்முறையாக பதக்கம் வென்று இந்தியா அசத்தல். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரை நேரில் சந்தித்தார் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர். ஒலிம்பிக்கில் வென்ற பதக்கங்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார்.